ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் கிராட்டிஃபை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபிக்மாவில் எப்படி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிக்மா பேசிக்கலி பார்த்திங்கன்னா இந்த யூஎக்ஸ் டிசைனிங்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான். ஸோ ஃபிக்மா நம்ம வெப்லேயும் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் ஆப்பாக டவுன்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்மாவில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபிக்மாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரௌசரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபிக்மா பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமெயில் ஐடியில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்க மாதிரி, லைக் ஜிமெயிலில் நீங்கள் எப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, அந்த மாதிரி தான் ஃபிக்மாவும். நீங்கள் அதை வெப் ப்ரௌசர்லையும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப்லையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஃபோன்லேயுமே ஃபிக்மா யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபிக்மாக்கு எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபிக்மா அப்படின்ட்டு க்ரோமில் டைப் பண்ணிக்கிறோம். ஸோ க்ரோமில் டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா www.figma.com அப்படின்ற சைட் வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா லாகின் கொடுத்துக்கோங்க. இல்லை இனிமேல் தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே டாப் ரைட்டில் உங்களுக்கு கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கண்டினியூ வித் கூகுளும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இமெயில் மூலியமாகவும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் கூகுளே கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோடனே எந்த அக்கௌண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் கூகுள் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்மா உங்ககிட்ட சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இமெயில் ஐடி என்டர் பண்ணியிருப்போம். ஸோ இமெயில் ஐடி இல்லாமல் உங்களுக்கு என்ன நேம் ஷோ ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணுறீங்களோ அதில் உங்கள் நேம் காட்டும். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் நேம் என்னவாக இருக்கணும் அப்படின்றத தனியாக ஒரு ஆப்ஷனாக கேட்டிருக்கோம். ஸோ நான் இப்போ என்னோடய இமெயில் ஐடி இல்லாமல் வேறு மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் டெக் கிராட்டிஃபை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ பிளான் டு யூஸ் ஃபிக்மா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நான் இப்போ லேர்னிங் டிசைன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட்டு ஃபிக்மா பேசிக்காக உங்ககிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குற கொஷின்ஸ் தான். இதனால் எந்த செட்டிங்ஸும் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் விச் ரோல் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யூன்னு கேட்டிருக்காங்க. நான் டிசைன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வில் எனி ஒன் எல்ஸ் பி ஜாயினிங் யூ அப்படின்னு கேட்கும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது டீமாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ தட் அவங்களும் ஃபிக்மாவை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஃபைல்ஸ் எதாவது ஷேர் பண்ணி டீமாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேவ் யூ யூஸ் ஃபிக்மா ப்ராடக்ட்ஸ் பிஃபோர் அப்படின்னு கேட்குது. நான் எஸ் மெனி டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணதே இல்லை அப்படின்னா நோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எது கொடுத்தாலும் ஃபிக்மாவோடைய செட்டிங்ஸ் டிஃபால்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விச் பிளான் வுட் யூ லைக் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ ஃபிக்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ அண்ட் பெய்ட் சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பெய்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பிளானுமே இருக்குது. ஸோ இதில் மொத்தம் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டர், ப்ரொஃபஷனல் அண்ட் அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் வரும். மீதி ப்ரொஃபஷனல் அண்ட் ஆர்கனைசேஷன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெய்ட் வெர்ஷனில் வரும். ஸோ நீங்கள் இப்போ தான் டிசைன் லேர்ன் பண்ணுறீங்க அண்ட் ஃபிக்மா லேர்ன் பண்ணுறீங்க, பேசிக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டர் பிளானே சூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரீ வெர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசைன்ஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங் எடுத்துகிட்ருக்கீங்க, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய ஃபைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 ஃபைல்ஸ் மட்டும் தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் பேசிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நிறைய ஃபைல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஃபைல்ஸ் என்ன அது எதை மீன் பண்ணுது அப்படின்றத இன்டர்ஃபேஸ் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் டிசைன்ஸ் பேசிக்ஸில் இருக்கீங்க, லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ பிளானே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஸ்டார்டர் பிளான் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் வுட் யூ லைக் டு டூ ஃபஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிக்மா அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபிக்மா ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் ஃபிக்மாவே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போகலாம். ஸோ இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கங்கே உங்களுக்கு அந்த மாதிரி பாப்அப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிக்மா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் மேலே நீங்கள் வந்து எந்த இமெயிலில் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஷோ பண்ணும். நம்ம அங்கே கொடுத்தோம் இல்லையா யூசர் நேம். ஸோ அந்த நேம் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே யூசர் நேம் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி அதை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீம் வந்து லைட் அண்ட் டார்க் அதர்ஸ் அப்படின்னு 3 இருக்கும். டார்க்னா டார்க் வரும் அண்ட் லைட்னா லைட் தீம் வரும். அண்ட் அதர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு லைட் தீம்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்மாவோட தீமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணணும், இல்லை நீங்கள் அங்கே ரோல் கிளிக் பண்ணிங்க இல்லையா. ஸோ அதை ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் இங்கே சேஞ்ச் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் கம்யூனிட்டி, நோட்டிஃபிகேஷன், செக்யூரிட்டி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கெட் டெஸ்க்டாப் ஆப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் ஆப் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ டெஸ்க்டாப் ஆப் பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இதில் எம்பியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். 138 சம்திங் அந்த மாதிரி எம்பி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரோமில் லாகின் பண்ணாலும் சரி, அதாவது ப்ரௌசரில் லாகின் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணாலும் சரி. ஸோ ஃபிக்மா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எய்தர் நீங்கள் அதை வந்து ப்ரௌசர்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அது இன்னொன்றுல தானாகவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ ஆப்பில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே தான் உங்களுக்கு ப்ரௌசர்லேயும் காட்டும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ ப்ரொஃபைலில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் எ கம்யூனிட்டி ப்ரொஃபைல். ஸோ ஃபிக்மாலே பார்த்தீங்கன்னா ஃபிக்மா கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி யூசர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒர்க்ஸை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பெய்டாகவும் இருக்கலாம், ஃப்ரீயாகவும் இருக்கலாம். ஸோ தட் அதை தேவைப்படுறவங்க, அந்த ஒர்க்கை தேவைப்படுறவங்க அதை பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரியோ இல்லை ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணுற மாதிரியோ நம்ம அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்யூனிட்டி ப்ரொஃபைல் வச்சுக்கிறது மூலயமா நம்ம வந்து அப்லோடும் பண்ணலாம். அதே மாதிரி வேறு யாரும் அப்லோட் பண்ணியிருந்தால் அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 2-3 அக்கௌண்ட் ஃபிக்மா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ப்ரௌசரில் கூட ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் அப்பப்போ ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லாக் அவுட் ஆப்ஷன். ஸோ இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அப்படின்ற இன்டர்ஃபேஸில் இருக்கும். ஸோ ரீசெண்டாக நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஒர்க் பண்ணிங்களோ அது எல்லாமே இங்கே தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த டேப்பில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும், ரீசெண்ட்லி வியூட் அப்படின்ற டேப்பில். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷேர்டு ஃபைல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர்டு ப்ராஜெக்ட். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமும் காட்டும். ஸோ இப்போ நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணாதனால எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக தான் ஷோ ஆகும். ஸோ இப்போ ஃபிக்மாவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி வியூவில் டிஃபால்ட்டாகவே ஒரு 3 ஃபைல் வந்து இருக்கும். ஸோ இந்த 3 ஃபைல் ஏன் இருக்குது அப்படின்னா ஃபிக்மாவே வந்து உங்களுக்கு ஃபிக்மாவோட பேசிக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஃபைலில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபிக்மாவோட பேசிக்காக வந்து ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃபைல் உள்ளார நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் வந்து அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால இருக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் அதை டிலீட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி டேப். ஸோ நான் சொன்ன அந்த ஃபிக்மா கம்யூனிட்டி டேப் இதுதான். ஸோ இதில் நிறையா ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் யார் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த ஃபிக்மா கம்யூனிட்டி ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோன்னே கிரியேட் ஃபிக்மா கம்யூனிட்டி ப்ரொஃபைல்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபிக்மா கம்யூனிட்டி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணவங்க ஸோ அவங்களுடைய ஒர்க்ஸை இதில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு வேணும், ஏதாவது ஒரு டிசைன் வேணும், இல்லை யூஐ கிட் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம இதுலேருந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம், இல்லை அதே வந்து நம்ம எடிட் கூட பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃப்ரீயாகவும் சில பேர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரியும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஃபிக்மா கம்யூனிட்டி ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் பண்ணோம். ஜஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபிக்மா கம்யூனிட்டி ப்ரொஃபைல் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம ஃபிக்மா அக்கௌண்ட்லேயே வந்து அந்த கம்யூனிட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பட்டனில் சர்ச் பண்ணி ஸோ அந்த சர்ச் ரிசல்ட்ஸில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த டிசைன்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எடிட்டபிளாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த கிட் வேணும், உங்களுக்கு அந்த டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபிக்மா கம்யூனிட்டி இருக்குது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு சர்ச் பாரில் சைன்இன் பேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைன்இன் பேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அப்படியே லிஸ்ட் அவுட் ஆகும். யார் யாரெல்லாம் இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய இன்ஸ்பிரேஷனும் எடுத்துக்கலாம். ஸோ டிசைன்ஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பிரேஷனும் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதையே உங்கள் ஃபிக்மா ஃபைலில் காப்பியும் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ஃபைல்லே கூட நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து யார் அப்லோட் பண்ணுறா அப்படின்ற நேமோட, அதாவது அவங்களுடைய ப்ரொஃபைல் நேமோட, அவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி அந்த டிசைன்ஸ்க்கு எவ்வளோ லைக்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் அதே மாதிரி கமெண்ட்ஸுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் இன் ஃபிக்மா அப்படின்னு கிளிக் கொடுத்துருக்கோங்க. ஸோ உங்கள் ஃபிக்மாவில் இப்போ அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஏன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண தேவையில்ல, பட் ஆனால் போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கம்யூனிட்டி ப்ரொஃபைல் வச்சு உங்களுடைய டிசைன்ஸை வந்து நீங்கள் இதில் வந்து ஷோகேஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்குறீங்க அண்ட் அதே மாதிரி பெய்ட் வெர்ஷன்ஸ்லையும் கொடுக்குறீங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் கொடுக்குறீங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறீங்க. ஸோ அந்த டிசைன் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்து ஸோ உங்களுக்கு அது மூலயமா சில கான்டாக்ட்ஸ் வரும், சில ஆர்டர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பர்சனல் டிசைன் சிஸ்டமை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனை பில்ட் பண்ணி உங்கள் கெரியரை பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து டிசைன் வந்து இன்ஸ்பிரேஷன் மட்டும்தான் அதுலேருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாகவே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதிலே பார்த்து எடிட் பண்ணுற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்மா ஃபைலாகவே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டு, கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் லேயர்ஸ் பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறவங்கள பொறுத்து, சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க பர்ச்சேசிங் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணது வந்து ஃப்ரீ வெர்ஷன். ஸோ ஃப்ரீயாக தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க, யார் வேணாலும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த டிசைனை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஃபைல் நேமும் பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் UI அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபிக்மா கம்யூனிட்டி போய் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ரீசெண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நான் ஓப்பன் பண்ண அந்த ஃபைல் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அதில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து ஒரிஜினல் ஃபைலில் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆகாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் இன் ஃபிக்மா கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஸ்டோரேஜில் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் எந்த எடிட் பண்ணாலும் ஒரிஜினல் ஃபைல் எதுவுமே ஆகாது. நீங்கள் திருப்பியும் ஃபிக்மா கம்யூனிட்டி போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதே ஒரிஜினல் ஃபைல் அவங்க அப்லோட் பண்ணது அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை சேவ் பண்ணணும்னு கூட கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ரீசெண்ட்டில் அது ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டிசைன் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் ஃபிக்மா கம்யூனிட்டியில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் அப்படிதான் கிடையாது, நிறைய காம்போனன்ட்ஸ், வேரியன்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் வந்து இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டாகிள் பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் டாகிள் பட்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளக்இன்ஸ், விட்ஜெட்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளக்இன் விட்ஜெட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ பிளக்இன் விட்ஜெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனுக்கு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளக்இன் விட்ஜெட்ஸ்லாம் நமக்கு டிசைனில் ஒரு டூல் மாதிரி. ஸோ அதெல்லாமே வந்து இதில் நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட், ப்ராஜெக்ட், ரிசோர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ட்ராஷ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னு 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிராஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிசைன், ஃபிக்ஜாம், ஸ்லைட்ஸு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த டிசைன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்மா டிசைன்ஸ் எல்லாமே பண்ணுவோம். அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஃபிக்ஜாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து
இந்த ஒயர் ஃப்ரேமிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துப்பீங்களா, ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி அந்த சார்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபிக் ஜாம் யூஸ் ஆகும். ஸோ அது இல்லாமல் நிறைய பர்பஸ் இருக்குது இந்த ஃபிக் ஜாமுக்கு. ஸோ மோஸ்ட்டாக டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனில் பண்ணுவோம். அண்ட் அதோட கேஸ் ஸ்டடியில் எதாவது ப்ரிப்பேர் பண்ணால் அந்த எலமெண்ட்ஸ்க்குலாம் நம்மளுக்கு ஃபிக் ஜாம் தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்ஸ். ஸோ இந்த ஸ்லைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பிபிடி ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்லைட்ஸும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபிக்மா விட்டு வெளியில் போய் ப்ரெசன்டேஷன் நம்ம பண்ணுற டிசைனுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணாமல் ஸோ இவங்களே வந்து அதுக்காக ஸ்லைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பஸ், சைட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் மேக், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நான் இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னென்ன பர்பஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்டில் இது எல்லாமே தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட். ஸோ இம்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்மா ஃபைல்ஸ் ஏதாவது நீங்கள் ஏதாவது சிஸ்டமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஃபிக்மா ஃபைல் இருக்குன்னா அதை நீங்கள் இந்த இம்போர்ட் ஆப்ஷன் மூலயமா இம்போர்ட் பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ டிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் ஆர் டிசைனை வந்து நீங்கள் முடிச்சுட்டு அதை வந்து உங்கள் டீமுக்கு ஷேர் பண்ணோம், இல்லை டீம் ஆஃப் மெம்பர்ஸ் சேர்ந்து நீங்கள் ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டர்ஸில் தான் வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாமே போடணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிராஃப்டில் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸில் அதை மூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிராஃப்டில் இருக்க ஒரு ஃபைலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்கள் டீமுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மூவ் ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைலை எங்கே மூவ் பண்ண முடியும் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸில் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி ப்ராஜெக்டில் டிஃபால்ட்டாகவே டீம் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு நியூவாக வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் போய் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிராஃப்டில் இருக்கிறத ப்ராஜெக்ட்ஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த பிளானே வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ப்ராஜெக்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பெய்ட் வெர்ஷனில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அடுத்தடுத்து ஆட் பண்ணோன்னா. ஸோ அதே லெஃப்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பாக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டீம் ப்ராஜெக்ட் அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கும். ஸோ இது உள்ளார கிளிக் பண்ண போனால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வெளில வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அன்டைட்டில் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ நான் திருப்பி அது உள்ளார கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த மாதிரி நம்மளுக்கு 3 ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபிக்மா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு 3 ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதில் நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு பேஜஸ் காட்டும். ஸோ ஃபிக்மாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டெட் பேஜஸை க்ரியேட் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒரு ஃபைலில் நம்மளால் 3 பேஜஸ் வரையும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மீதி இருக்கிற 2 ஃபைல்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ் தான் உங்களுக்கு லிமிட்டட் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் டிராஃப்டில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் அதை மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷேர் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து 3 ஃபைல்ஸ் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபைலை டிராஃப்ட்லேருந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மீதி வந்து 2 ஃபைல்ஸ் தான் நம்மளுக்கு லெஃப்டாக இருக்கும். ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஃபிக்மாவில் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ஷேரிங் ஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 3 ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 ஃபைல்ஸ்லையுமே ஒரு ஃபைல்ஸ்லையும் உங்களுக்கு அப் டு 3 பேஜஸ் வரையும் தான் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த அப்கிரேட் வேணும்னாலும் நீங்கள் வந்து பெய்ட் கோர்ஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே நீங்கள் டிராஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்டில் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஃபைல்ஸில் நீங்கள் வந்து பர்டிகுலர் ஃபைலில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேஜஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிராஃப்டில் உங்களுக்கு எந்த லிமிட்டேஷனும் இருக்காது. நீங்கள் ஷேர் பண்ணும்போது ப்ராஜெக்ட்ஸாக கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போதோ இல்லை உங்கள் கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணும்போதோ இல்லை உங்கள் டீம்மேட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபைலை எடுத்துகிட்டு வரும்போது தான் உங்களுக்கு வெறும் 3 ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டிராஃப்ட்டு ப்ராஜெக்ட்ஸ் இதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே ஒரு டெம்ப்ளேட் ஒன்று டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் திருப்பி அதே மாதிரி அதை டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து அந்த டெம்ப்ளேட்டை உங்களோட ரிசோர்ஸஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ
ஒரு டிசைன் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வெப்சைட்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்கள் டீம் மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதோ ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறாங்க அதே மாடலில் அப்படின்னா, அதை டெம்ப்ளேட்டை அவங்களும் சூஸ் பண்ணி அதில் எடிட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது வந்து இந்த ரிசோர்ஸஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃப்ரீ வெர்ஷனில் அவைலபிள் இருக்காது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராஷ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் டிராஃப்ட்லேயோ இல்லை வந்து ப்ராஜெக்ட்ஸ்லேயோ ஏதோ ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதை டெலிட் பண்ணால் உங்களுக்கு இந்த ட்ராஷ் செக்ஷனில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிராஃப்டில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி மூவ் டு ட்ராஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ தட் எனக்கு அது வந்து ட்ராஷில் மூவ் ஆகிடும். நீங்கள் ட்ராஷில் இருக்கிறத திருப்பியும் வந்து ரீஸ்டோர் பண்ணாலும் ரீஸ்டோர் பண்ணலாம். ஸோ ட்ராஷில் இருந்துருச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகாது. ஸோ உங்களுக்கு ட்ராஷ் ஃபைல்லே தான் இருக்கும். நீங்கள் எப்போ ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாகவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வியூ பிளான் அப்படின்ட்டு பிளானுக்கான ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டிராஃப்டில் டிசைன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, டிராஃப்டில் அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிசைன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுடைய ஃபிக்மாவுடைய டிசைன் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனோ இல்லை வெப்சைட்டோ ஏதோ ஒன்று டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி தான், அதாவது இந்த டிசைன் டூலில் தான் வந்து நீங்கள் டிசைன் பண்ண முடியும். ஸோ மற்றபடி கீழே இருக்க அந்த ஃபிக்ஜாம், ஸ்லைட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு அடிஷன் டிசைன் சிஸ்டம் தான் அது எல்லாமே. ஸோ நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட்டோ இல்லை வெப் அப்ளிகேஷன் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஏதோ ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு சார்ட் மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயின் டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிசைன் டூல் வச்சு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ப்ரௌசரில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ கெட் டெஸ்க்டாப் ஆப் அப்படின்னு டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை நான் இப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஃபிக்மா வந்து க்ரோமில் ஓப்பன் பண்ணதுக்கு கெட் டெஸ்க்டாப் ஆப் அப்படின்றத டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகும். ஸோ ப்ரௌசர்லேயும் சரி, நீங்கள் ஆப்பாக டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இன்டர்ஃபேஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஆப்ஷன்ஸும் எல்லாமே சிமிலராக தான் கொடுத்துருப்பாங்க, எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரே சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து வேறு டிவைசஸில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌசர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் வித் ப்ரௌசர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே உங்களுடைய ப்ரௌசருக்கு டைரெக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெஸ்க்டாப் ஆப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபிக்மா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து டெஸ்க்டாப் ஆப்பில் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அக்கௌண்ட்லேயே டெஸ்க்டாப் ஆப்லேயும் உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்க்டாப் ஆப்பில் எந்த சேஞ்ச் பண்ணாலும் அதை உங்கள் ப்ரௌசர்லேயும் காட்டும். ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு அக்கௌண்ட் டைப் மாதிரி தான். ஸோ நீங்கள் எந்த டிவைஸில் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபிக்மாவில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் டெஸ்க்டாப் ஆப் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபிக்மாவில் எப்படி டிசைன் பண்ணுறது, ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிக்மாவோட இன்டர்ஃபேஸஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.